வேதாமத்தில் பல தேவ மனிதர்கள் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தேவனிடத்தில் யாரெல்லாம் தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்களோ தேவன் அவர்களை எடுத்து தேசங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தினார். தேவன் அவர்களை எடுத்து தேசத்திற்கு தீர்க்கதரிசிகளாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான். நமக்குள்ள எந்த விதத்திலும் திறமை இல்லாவிட்டாலும், நமக்குள்ள ஒருவேளை அந்த பெரிய காரியத்தை செய்யத்தக்க வல்லமையோ செல்வாக்கோ இல்லாம இருந்தா கூட தேவனுக்கு நம்மை அனுதினமும் ஒப்பு கொடுக்க நாம் கற்றோம் என்றால் அதை வைத்து தேவன் உங்களை மிகப்பெரிய காரியங்களுக்கு தேவன் பயன்படுத்த வல்லவராயிருக்கின்றார். தேவன் சாமுவேலோட வாழ்க்கையிலும் அதுதான் நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் ஒரு இளமையா இருந்த அந்த நாட்களில் ராவெல்லாம் சாமுவேல் எழும்பி ஏலி இடத்தில் வந்து என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறார். ஏலி 3வது தடவை அவரை பார்த்து சொல்றார், அடுத்த தடவை உன் பேரை நீ கேட்கும் பொழுது ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கின்றேன் என்று சொல் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றார். ஸோ அடுத்த தடவை சாமுவேல் அவனுடைய பெயரை கூப்பிடுவதை கேட்கும் பொழுது சாமுவேல் அதான் சொல்றார், அடியேன் நான் இருக்கின்ற ஆண்டவரை பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சாமுவேலோட பேச ஆரம்பிக்கின்றார். தேவன் சாமுவேலோட பேசி சாமுவேல் தேவனுக்கு தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் சாமுவேலுடைய வாழ்க்கையை எடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு மிக வல்லமையான தீர்க்கதரிசனியாக தேவன் அவனை மாற்றுகின்றார். தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் சொல்கின்றது, சாமுவேல் மேல ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னவென்றால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விடாமல் தேவன் பாதுகாத்து கொண்டார். ஏன்? சாமுவேல் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனால் தேவன் அதை எடுத்து தம்முடைய கிருபைக்காக பயன்படுத்தினார். ஏசாயாவோட வாழ்க்கையிலும் அதுதான் நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தேவனுடைய பிரசனத்தை நாடுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். தேவனுடைய பிரசனத்தை நாடும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டை தருகின்றார். தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும்படியாக ஒரு தரிசனத்தை ஏசாயாவிற்கு தேவன் தந்து அவன் தேவனுடைய மிக மகத்துவமான சிங்காசனத்தை மாத்திரம் அவன் தரிசிக்கவில்லை, அதற்கு பின்பதாக தேவன் ஏசாயாவை நோக்கி அவருடைய அழைப்பை தருகின்றார். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா அதற்கு பதில் தர, ஆண்டவரே என்ன அனுப்புங்க ஆண்டவரே என்று அவர் பதில் கொடுக்கின்றார். ஏன்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்தை நாடி ஜெபத்தில் தங்கி இருக்கும் பொழுது தம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சொல்றார், உன்னை நான் பயன்படுத்த விரும்புறப்பா, உன்னை நான் எடுத்து தேசத்தை நான் மாற்ற விரும்புகிறேன், உன் மூலமாக தேசத்தில் ஒரு செல்வாக்கை கொண்டு வர விரும்புகின்றேன். ஐயா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இன்று காலையில, அம்மா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலையில உங்களையே ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றார். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் எடுத்து அதை ஒரு அசாதாரணமான வாழ்க்கையாய் மாற்றி உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை தேவன் நிறைவேற்ற விரும்புகின்றார். அதற்கு மிக முக்கியமான செய்ய வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு அனுதினமும் அந்த ஜெப அறைக்குள் பிரவேசித்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னை முழுவதும் என்னை மீண்டும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என் பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, உங்கள் மேல் நான் சார்ந்திருக்கின்றேன் என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார்.